முதற்றே உலகு வணக்கம். இது குட் ஈவினிங் கனடா. மீண்டும் மற்றொரு குட் ஈவினிங் கனடா நிகழ்ச்சியினூடாக உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. இன்றைய நாள் ஏப்ரல் மாதம் 20 புதன்கிழமை. இன்றைய குட் ஈவினிங் கனடா நிகழ்ச்சிக்கு அனுசரணை வழங்குபவர்கள் கொலம்பியா குரூப். டொரண்டோவின் தற்போதைய வெப்பநிலை இப்பொழுது 8 பாகை செல்சியஸாக காணப்படுகின்றது. கடந்த 2 நாட்களும் ஒரு சீரற்ற காலையை நாங்கள் உணரக்கூடியதாக இருந்தது. திங்கட்கிழமை மாலை பொழுது அளவில் பனிப்பொழிவையும் நேற்றைய தினம் கொஞ்சம் குளிர் அதிகமாகவே இருந்ததுன்னு சொல்லலாம். அதை சீர் செய்யும் வகையில் இன்றைய நாள் முழுவதும் ஒரு மிதமான காலநிலையுடன் இருந்ததாக இருந்தது. அதாவது கொஞ்சம் குளிர் அங்கங்கே இருந்தாலும் கூட ப்ளஸ்லேயே அநேகமான இன்றைய நாளில் வெப்பநிலை இருந்ததை உணரக்கூடியதாக இருக்கின்றது. இனி வரும் நாட்களிலும் வெப்பநிலை கொஞ்சம் அதிகரிப்பதாக தெரிய வருகின்றது. அதாவது சிங்கிள் டிஜிட்லேயே இருக்கும் என்பது நாங்கள் எதிர்பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது. எனவே இது குறித்து நாங்கள் இன்றைய வானிலை அறிக்கையில் நாங்கள் பார்த்து தெரிந்து கொள்ளலாம். எனவே இன்றைய குட் ஈவினிங் கனடா நிகழ்ச்சியில் பார்க்க இருக்கின்ற விடயங்களை மேலோட்டமாக பார்த்து விடலாம். அந்த வகையில் டாப் ஆஃப் தி அவர் பகுதியில் யோர்க் பிராந்தியத்தில் புதிய வீடுகளின் கட்டுமானம் பற்றி ஒன்டாரியோ முதல்வர் டக்ஃபோர்ட் அவர்கள் வழங்கியிருக்கின்ற விடயங்கள் பற்றி பார்க்க இருக்கின்றோம். அதனைத் தொடர்ந்து கனடிய வளம் பகுதியில் வீட்டு முதலீடுகள் மற்றும் உக்ரைன் ஆப்கானிஸ்தான் ஆகியவர்களுக்கான ஆதரவு பற்றி பிரதமர் ஜஸ்டின் ட்ரூடோ அவர்கள் கூறியிருக்கின்ற விடயங்கள் பற்றி பார்க்க இருக்கின்றோம். அதேபோன்று சுகாதார அமைச்சர் கிறிஸ்டியன் எலியட் மற்றும் குடிவரவு அமைச்சர் ஷான் ஃப்ரேசர் அவர்கள் தங்கள் பங்கிற்கு அவர்கள் கூறிய விடயங்கள் பற்றியும் நாங்கள் தொடர்ந்து பார்க்க இருக்கின்றோம். மற்றும் கலையரங்கம் பகுதியில் சரிகா மற்றும் சோஃபியா வழங்குகின்ற ஒரு மியூசிக் வீடியோ இருக்கின்றது. மற்றும் வழமை போல கனடிய செய்திகள், நாணய மாற்று வீதம், காலை மற்றும் பல முக்கியமான கனடிய செய்திகள் இன்றைய குட் ஈவினிங் கனடா நிகழ்ச்சியில் உங்களுக்காக காத்திருக்கின்றன. இப்பொழுது நாங்கள் நேரடியாக டாப் ஆஃப் தி அவர் பகுதிக்குள் நுழைகிறோம். இதில் யோர்க் பிராந்தியத்தில் புதிய வீடுகளின் கட்டுமானம் பற்றி ஒன்டாரியோ முதல்வர் இன்றைய தினம் தோன்ஹில்லில் நடைபெற்ற பத்திரிகையாளர் சந்திப்பில் இது பற்றி உரையாற்றியிருந்தார். இதில் குறிப்பிட்டு சொல்ல வேண்டிய விடயம், தமது அரசாங்கம் அதாவது ஃபோர்ட் கவர்மெண்ட் கிட்டத்தட்ட 40,000 புதிய வீடுகளை யோர்க் பிராந்தியத்தில் பொது போக்குவரத்து அறிவில் கட்டுவதாக அறிவித்திருக்கின்றார். அதாவது யோர்க் ரீஜன் டிரான்சிட் ஸ்டாப்ஸ் இதற்கு அருகாமையில் இந்த வீடுகள் அமையப்படுவதாக அவர் இன்றைய தினம் அறிவித்திருந்தார். ஏற்கனவே இதுக்கு முன்பாக கூட பல வீடமைப்பு திட்டங்கள் பற்றி அவர் தொடர்ந்து கூறிக்கொண்டு வருகின்றார். எனவே இன்றைய தினம் இதில் ஏதாவது யோர்க் பிராந்தியத்தில் கூறப்பட்ட இந்த வீடமைப்பு திட்டமும் குறிப்பிடத்தக்க விடயமாக இருக்கின்றது. அதே நேரம் இதனுடைய சப்வே எக்ஸ்டென்ஷனும் இதில் அடங்குகின்றன. அதாவது யோர்க் நோர்த் சப்வே எக்ஸ்டென்ஷனும் இதில் அடங்கக்கூடியதாக இருக்கின்றது. எனவே இந்த புதிய வீடுகள் மற்றும் இந்த எக்ஸ்டென்ஷன் காரணமாக கிட்டத்தட்ட 19,000க்கும் மேற்பட்ட வேலைவாய்ப்புகளும் ஏற்படுத்தி தருவதாகவும் அவர் குறிப்பிட்டு கூறியிருந்தார். அது மட்டுமின்றி டிஓசி அதாவது டிரான்சிட் ஓரியன்ட் கம்யூனிட்டிஸ் ஊடாக கூட மேலும் சில டிரான்சிட் ஸ்டாப்ஸையும் அவர் திட்டத்தை செயல்படுத்த இருப்பதாகவும் குறிப்பிட்டிருக்கின்றார். இதை கூடுதலாக அவர்கள் எய்ம் பண்ணுவது பார்க்குமானால் ரோயல் ஓர்ஷார்ட் பகுதியில் இந்த டிரான்சிட் ஸ்டாப்ஸை அமைப்பதன் மூலமாக தோன்ஹில், மார்க்கம் மற்றும் யோர்க் ரீஜன் அங்கே வசிக்கின்ற மக்களுக்கு மேலும் பயனுள்ளதாக இருக்கும் என்றும் கூட அவர் குறிப்பிட்டு கூறினார். எனவே இது பற்றி ஒன்டாரியோ முதல்வர் டக்ஃபோர்ட் அவர்கள் இன்றைய பத்திரிகையாளர் சந்திப்பில் பேசிய விடயங்களை இப்பொழுது பார்க்கலாம்.
My friends, our government is building Ontario. We're building roads, bridges, and highways. We're expanding subways and public transit. And we're constructing more homes, all for a growing province. And we're here today, once again, to reaffirm that there'll be a new subway connecting York Region, connecting this community and the others around it to the Toronto subway system. This is an investment that will bring new transit, new connectivity, and new opportunities to the great folks who live in York Region. A better transit connectivity means this community will continue to be served as it grows. But as Ontario grows, the housing crisis we face continues to get worse. It's a crisis decades in the making, ignored by previous governments who didn't have the courage to do what was needed. They talked, they asked for endless studies, they formed committee after committee, but they never got anything built. As a result of their continued inaction, there's not enough housing supply, not even close. As the population grows, demand for housing has never been greater, and prices have become out of reach for hardworking Ontarians. While other governments allowed this crisis to spiral out of control, our government is tackling it head on, because we know that the answer is to build more homes, so that families can have their choice of housing in the communities where they want to live. We're building more housing faster than before because Ontarians can't wait any longer. Last year, Ontario built over 100,000 new homes, the most built in over 35 years. But that's still not enough. We need to build more. So last week, our government announced new transit-oriented communities along the brand new Ontario Line subway. This partnership with the City of Toronto will create 55,000 jobs and close to 7,000 new homes. And today, we're announcing 2 more transit-oriented communities here in York Region, built along the Yonge North Subway extension. Together, these communities at the future bridge and high-tech stations will deliver 40,000 new homes and 19,000 new jobs, making a real impact on the crippling housing shortage here in York Region. And today, I'm pleased to be standing next to Mayor Scarpitti to say that there will be a 5th station. And folks, let me tell you something. Mayor Scarpitti gets all the kudos. He was instrumental in getting this 5th station, which is amazing. So thank you, Mayor Scarpitti. Thank you. And which has been made possible by the TOC program, Royal Orchard Station. This 5th station will serve the great people of Markham, Thornhill, and York Region when added to our historic $28.5 billion investment in transit infrastructure, the largest transit investment in Canadian history. These transit-oriented communities form a crucial part of our plan to build Ontario for the future. And they will help bring the dream of home ownership closer to more Ontarians. These will be true communities with jobs, transit, and new homes, places where people can live, work, and raise a family. And at a time when our government is saying yes to building more homes near transit, we're also building desperately needed highways to ease congestion on GTA roads. That includes building Highway 413 for Brampton, Mississauga, and Vaughan, as well as building the Bradford Bypass. Others may tell you they have to choose between transit and highways. They'll give you all sorts of reasons why we shouldn't build more homes for this growing region. They'll find any reason to say no. Folks, that's not me, and that's not our government, because we're a government that gets it done. In 4 short years, our province has come so far together. Let's keep building. Let's build roads and highways to ease congestion. Let's build subways for a growing region, and let's put the dream of home ownership back in the reach for the hard-working women and men that call Ontario home. கனடா பிராம்டனில் இருக்கும் பெரிய தமிழர் நிறுவனம் கொலம்பியா வெட்டிங் இன்விடேஷன் முதல் அனைத்து பிரிண்டிங் தேவைகளுக்கும் கொலம்பியா பிரிண்டிங். நீங்கள் அனுப்பும் பணம் உலகின் எந்த நாடுகளுக்கும் நம்பிக்கையோடு கிடைத்திட
கொலம்பியா மணி டிரான்ஸ்ஃபர். திரைப்படங்கள், பாடல்கள், MP3 என அனைத்தும் உடனுக்குடன் பெற்றிட கொலம்பியா வீடியோ. சொன்னா இது ஒரு குட்டி மால் மாதிரி. தர்ஷினி லீகல் சர்வீசஸ், ப்ரொஃபஷனல் கோஆபரேஷன், டிராபிக் டிக்கெட்ஸ், லேண்ட்லார்ட், டெனன்ட் போர்ட் தொடர்பான விடயங்கள், எம்ப்ளாய்மெண்ட் லா, ஸ்மால் கிளைம்ஸ் போன்ற அனைத்து விடயங்களுக்கும் தர்ஷினி லீகல் சர்வீசஸ், ப்ரொஃபஷனல் கோஆபரேஷன் சட்ட துணை நிறுவனம் 4163285000. சட்ட ஆலோசனை தேவையாளர்களுக்கு சரியான முறையில் குறைந்த கட்டணத்தில் சிறந்த முறையில் தொழில்முறை சட்ட உதவியை வழங்கும் சட்ட துணை நிறுவனம் தர்ஷினி லீகல் சர்வீசஸ், ப்ரொஃபஷனல் கோஆபரேஷன், ஸ்காப்ரோவில், வார்டன் அண்ட் ஷெப்பர்ட் சந்திப்பில். தர்ஷினி லீகல் சர்வீசஸ். டொரண்டோ நேரம் 9:11 நேர்கள் குட் ஈவினிங் கனடா நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கின்றீர்கள். இன்று நிகழ்ச்சியை உங்களுக்கு வழங்கி கொண்டிருப்பவர்கள் கொலம்பியா குரூப். யோக் பிராந்தியத்தில் புதிய வீட்டு கட்டுமானங்கள் பற்றி அதுக்கான திட்டங்கள் பற்றி ஒன்டாரியோ பிரீமியர் டாக்ஃபோர்ட் அவர்கள் கூறிய விடயங்கள் பற்றி பார்த்தீர்கள். அவர் கூறியது போல இந்த யோக் பிராந்தியத்தில் கிட்டத்தட்ட 40,000 புதிய வீடுகள் மற்றும் புதிய போக்குவரத்துகள், அதாவது புதிய டிரான்சிட்னு சொல்லலாம், அதனை அமைக்க இருக்கின்றார்கள். அது மட்டுமின்றி பெருந்தெருக்கள், ஹைவேஸும் கூட இதில் அமைய இருப்பதாகவும் வந்து குறிப்பிட்டிருக்கிறார். அதே நேரம் தற்சமயம் இந்த அதிகரிக்கின்ற வீட்டு விலைகளின் காரணமாக அதே நேரம் இந்த வீடுகள் விலைகளில் இருக்கின்ற இந்த கிரைசிஸ், இதையும் குறித்து மிகவும் விரைவாக இந்த வீடமைப்பு திட்டங்களை உருவாக்க இருப்பதாகவும் வந்து அவர் உறுதியளிப்பதாகவும் தெரிவிக்கின்றார். எனவே இந்த வீடு என்ற விடைகளை பெற்று போது நிச்சயமாக தற்சமயம் ஜிடிஏவை பொறுத்த வரைக்கும் இந்த வருட இறுதியில் வந்து கிட்டத்தட்ட ஆவரேஜ் ப்ரைஸ் என்று பார்க்கும்பொழுது ஒரு $1.3 மில்லியன் வந்து இதில் அடங்கக்கூடியதாக இருக்கின்றது, அதாவது எதிர்பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது. கிட்டத்தட்ட 16.5% வீட்டு விலைகளும் அதிகரிக்கக்கூடியதாக இருக்கின்றது. இதுக்கு முக்கியமான காரணம் அதே நேரம் பணவீக்கமும் இதில் முக்கிய பங்கு வகிக்கின்றன. இந்த கனடாவின் வருடாந்த பணவீக்கம் என்று பார்க்கும்போது நிச்சயமாக 1991 பிறகு மிக அதிகமாக பதிவாகி இருக்கின்றது கூறலாம். வருடாந்த பணவீக்கம் வந்து மார்ச் மாதத்தில் 6.7% எட்டியிருந்தது. அதே நேரம் 31 ஆண்டுகளில் வந்து நுகர்வோர் விலை குறியீட்டில் இந்த ஆண்டு மிகவும் அதிகரிப்பான இந்த பணவீக்கத்தை வந்து கண்டுள்ளதாக புள்ளி விவர திணைக்களம் வந்து தெரிவித்திருக்கின்றது. 1991 ஜனவரியில் GST அறிமுகப்படுத்தப்பட்ட போது பணவீக்கம் 6.9% எட்டியிலிருந்து இது மிகவும் அதிகபட்ச அதிகரிப்பும் என்றும் அவர்கள் குறிப்பிட்டு சொல்லியிருக்கின்றார்கள். பிப்ரவரியை பொறுத்த வரைக்கும், அதாவது மாதம் பிப்ரவரி பொறுத்த வரைக்கும் 5.7% இருந்தது இந்த வருடத்தில் பிப்ரவரி மாதத்தில். அதே நேரம் இதில் எரிபொருட்களாக இருக்கட்டும் மற்றும் இனிய குரோசரிஸாக இருக்கட்டும் இதிலும் ஏற்பட்ட அதிகரிப்புகளும் வந்து இதில் குறிப்பிடத்தக்க விஷயம். அதே நேரம் கடந்த மார்ச் மாதத்துடன் ஒப்பிடும்போது இதனுடைய எரிபொருள் விலை என்று பார்க்கும்போது நிச்சயமாக 39.8% அதிகரித்து என்பதும் குறிப்பிடத்தக்க விஷயம். இதுகளில் வீட்டு விலைகளும் ஒரு தாக்கம் செலுத்துகின்றன என்பதும் இதிலும் குறிப்பிடத்தக்க விஷயமாக இருக்கின்றது. அடுத்ததாக நாங்கள் கனடிய வளம் பகுதிக்குள் நுழைகின்றோம். அதில் பிரதமர் ஜஸ்டின் ட்ரூடோ அவர்கள் குறிப்பிட்டு கூறிய விடயங்களை பற்றி பார்க்க போகிறோம். இதில் வீட்டு முதலீடுகள் மற்றும் இந்த உக்ரைன், ஆப்கானிஸ்தான் அகதிகளுக்கான அந்த ஆதரவு பற்றியும் குறிப்பிட்டார். முதலில் இந்த வீட்டு விலைகள் என்று பார்க்கும்போது சமீபத்தில் அறிவிக்கப்பட்ட இந்த மத்திய பட்ஜெட்டில் அறிவிக்கப்பட்ட இந்த வீட்டு முதலீடுகளை முன்னிலைப்படுத்தும் வகையில் வந்து அவருடைய கருத்துக்கள் அமைந்தன. எனவே பிரதமர் ஜஸ்டின் ட்ரூடோ அவர்கள் வழங்கிய கருத்துக்களை இப்பொழுது பார்க்கலாம். That housing is a real challenge, not just here in Kitchener, but right across the country. And that's where we need to work together to solve it. We need to work together, different orders of government. We need to make sure we're there to support families because getting a house into a home, building a strong future for yourselves, for your kids, should be something accessible to all families across this country. And more, it's just not. But we also know it's a complex problem without having any one simple solution. And that's why we're moving forward and have been over the past years with many different programs and approaches that are tailored to meet different needs across the country. In Budget 2022, we're focused on three main pillars. Supply, savings, and cutting down on speculation.
Around supply, we're going to work, as we have been, with partners like in municipalities to move forward on the Housing Accelerator Fund. And what this is $4 billion designed to help cities and towns right across the country increase the supply of housing, whether it's issues around permits or zoning, whether it's land use studies, whether it's just accelerating incentives for construction. These are the kinds of things we're going to be working on with the cities, because we know we need to double the new housing starts in this country over the next 10 years, and that's what this plan is going to do. We're also going to continue with an extremely successful program called the Rapid Housing Initiative that has allowed for thousands upon thousands of new homes and new properties to be built over the past couple of years that will allow for thousands more very rapidly to ease off on some of the pressures that families are facing. We're also going to support with savings. And the big vehicle for that in Budget 2022 is a $40,000 tax-free savings account for the purchase of a first home. And this account is tax-free on the way in and tax-free on the way out as you buy your first home. So this is going to help incentivize and support families as they save up for that first down payment. There's also other measures that we've put in over the years that'll be there to help people save, but we know that saving up for that first home is really important. The third pillar is recognizing that even if there's a house there, even if you've saved up for it, there are unfair practices in the real estate market that we need to push back on. First of all, far too many homes in this country are being bought by foreign investors looking at housing as an asset class as opposed to a place to raise a family, and that's something we need to crack down on. So we're going to ban foreign buyers in homes for the next 2 years to make sure that Canadians have an opportunity to buy their homes and not see homes prices driven up as asset classes. Other thing we're going to do is make sure we're standing up for home buyers. The Home Buyers Bill of Rights and a crackdown on unfair practices like blind bidding and others that just make it so difficult and heart-wrenching as people are trying to find their first home. These are all measures that are concretely moved forward over the coming years in easing the pressures on families and giving people an opportunity to be confident, not just about their future, but about their kids' future as well. And that's something we talked about a lot as we were talking about climate change, or we're talking about the various pressures on families, the challenges of inflation, the cost of living, while at the same time looking at how lucky we are in Canada that we were there for each other as much as we were through this pandemic. As we come out of it, we have an opportunity to build stronger, more resilient communities, and that's exactly what we're focused on with Budget 2022 and with everything we're doing. We know மார்க்கம் நகரில் உங்கள் அனைத்து தங்க நகை தேவைகளுக்கும் IP கோல்ட் அண்ட் சில்வர் ஹவுஸ் நவீன டிசைன் தங்க ஆபரணங்களை குறைந்த விலையில் பெற்றுக் கொள்ளவும், உங்கள் பழைய நகைகளை கொடுத்து புதுப்பித்துக் கொள்ளவும். IP கோல்ட் அண்ட் சில்வர் ஹவுஸ். உங்கள் நகைகள் எந்த தரத்தில் உள்ளது என்று இன்றே பரிசோதித்து அறிந்து கொள்ளுங்கள். தங்கம், வெள்ளி, டைமண்ட் என அனைத்தையும் பெற்றிட தரமான நிறுவனம் IP கோல்ட் அண்ட் சில்வர் ஹவுஸ். மார்க்கம் அண்ட் ஸ்டீல் சந்திப்புக்கு அருகில் இன்றே அழையுங்கள். நகை வாங்க நல்ல நேரம். IP கோல்ட் அண்ட் சில்வர் ஹவுஸ். டொரண்டோ நேரம் 9:19 நேர்கள் குட் ஈவினிங் கனடா நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கின்றீர்கள். இன்றைய நிகழ்ச்சியை உங்களுக்கு வழங்கி கொண்டிருப்பவர்கள் கொலம்பியா குரூப். பிரதமர் ஜஸ்டின் ட்ரூடோ அவர்கள் வீட்டு முதலீடு பற்றிய விஷயங்களை பற்றி கூறியிருந்தார். சமீபத்திய மத்திய பட்ஜெட்டில் அறிவிக்கப்பட்டிருந்த வீட்டு முதலீடுகளை முன்னிலைப்படுத்தும் வகையில் அவருடைய கருத்துக்கள் அமைந்தன. அதிலும் குறிப்பாக அனைவரும் வீட்டை பெற்றுக்கொள்ள வேண்டிய நிலைமையில் இருக்கின்றார்கள் என்பதையும் அவர் அனைவரும் பெற்றுக்கொள்ள வேண்டும், அதுக்கு ஏற்ற வகையில் அவருக்கான வழிவகைகளை ஏற்படுத்தி கொடுக்க வேண்டும் என்னும் இதில் சப்ளைஸாக இருக்கட்டும் மற்றும் ஏனைய விடயங்களாக இருக்கட்டும் வீடுகளை அதாவது விரைவாக கட்டமைப்பதற்கு அந்த வழிகளும் சரி மற்றும் அனைவரும் ஏற்ற வகையில் முதல் வீடு வாங்குவர்களும் சரி ஏனையவர்களும் சரி இலகுவான வழியில் வீடு வாங்குவதை மேம்படுத்துவதற்காகத்தான் இந்த திட்டங்கள் தொடர்ந்தும் வழிவகுக்கப்படுவதாகவும் இருக்கின்றதாகவும் அவர் குறிப்பிட்டு கூறியிருந்தார். அதே நேரம் அதாவது இங்கே கனடியர்களை பொறுத்த வரைக்கும் கனடிய பிரஜைகளுக்கு முன்னுரிமை வழங்கும் வகையில் பல திட்டங்களையும் அறிமுகப்படுத்த, உதாரணமாக அதை வெளிநாட்டவர்கள் சமயம் வீடு வாங்குவதற்கான அந்த கட்டுப்பாடுகளை அதுக்கான கட்டுப்பாடுகளை அதிப்பதாகவும் கனடியர்களுக்கு
அவர்களுக்கான அந்த கட்டுப்பாடுகளை கொஞ்சம் இதுவாக்குவதாக, அந்த டவுன் பேமெண்ட்டாக இருக்கட்டும், அவர்கள் ஃபர்ஸ்ட் டைம் வீடு வாங்கும்பொழுது அவருக்கு கொடுக்கப்படுகின்ற சலுகைகளாக இருக்கட்டும், அதை தொடர்ந்து இதுபடி நிறைய விடயங்கள் வந்து இதுக்கு மேம்படுத்தப்பட இருப்பதாகவும் வந்து அவர் குறிப்பிட்டு கூறியிருந்தார். அடுத்ததாக பிரதமர் ட்ரூடோ அவர்கள் ரஷ்யா உக்ரைன் வார் இது வகையில் வந்து உக்ரைனுக்கு தாம் வழங்கக்கூடிய ஆதரவுகள் பற்றி குறிப்பிட்டு சொல்லியிருந்தார். அதிலும் வந்து குறிப்பாக அகதிகள் வந்து கிட்டத்தட்ட கனடாவை பொறுத்த வரைக்கும் கிட்டத்தட்ட 54,000க்கும் மேற்பட்ட உக்ரைன் மக்கள் வந்து கனடா வருவதற்கு அனுமதி வழங்கப்படுகின்றார்கள். அடுத்த 3 வருடங்களுக்கு அவர்கள் வரக்கூடியதாக இருக்கும். அடுத்தடுத்த ஸ்டெப்ஸ் வந்து இனி வரும் காலங்களில் அதனை விரிவாக அறிவிப்பார்கள். எனவே கனடாவுடைய ஆதரவு எவ்வாறு இருக்க போகின்றது என்பது பற்றி பிரதமர் ஜஸ்டின் ட்ரூடோ அவர்கள் வழங்கிய விடயங்களை பற்றி இப்பொழுது பார்க்கலாம். Hi, this is Hala with CBC. I'm just wondering, will the heavy artillery you announced yesterday come from the Canadian Army inventory? Will you provide ammunition, and will that be guided ammunition as well? And when will you commit to replace these and other weapons taken from Canadian inventories? In English and French, please. From the very beginning of Russia's illegal invasion of Ukraine, and indeed in the weeks before, we've been there for Ukraine. We've been sending lethal and non-lethal military assistance. We've been there for humanitarian support, significant financial support for the people and the government of Ukraine, as well as they deal with this unconscionable illegal invasion by Russia. We have every step of the way responded to the requests and the specific asks of the Ukrainian government, of President Zelensky, with whom I speak regularly, and their most recent ask was exactly for that, for heavy artillery. For reasons of operational security, I can't go into the details at this point on how and what we're getting to them exactly, but I can assure you we will have more to say in the coming days as we deliver what they actually need to be able to continue not just to defend their own homeland against this illegal Russian invasion, but to defend the very values and principles that we hold dear in Canada and around the world as free and open democracies. And just a quick follow-up, do you have any idea when these weapons or others taken from Canadian inventories will be replaced? The ability of Canada to contribute fully to NATO is one that is extremely important for us, and every step of the way as we support Ukraine, including with military equipment and munitions, we are also making sure that Canada continues to have the capacity to operate, not just to defend Canada, but to participate fully in NATO operations as well. NKS Drapery and Blinds உங்கள் இல்லங்களை அழகாக்கவும் பாதுகாக்கவும் custom made draperies, blinds, shutters, shades என அனைத்தையும் ஒரே இடத்தில் பெற்றுக்கொள்ளலாம். NKS Drapery and Blinds தரமான நிறுவனங்களின் நிறைவான சேவை, நவீன டிசைன்களை உங்கள் எண்ணம் போல் தெரிவு செய்யலாம். இலவச மதிப்பீடும் செய்து தருகின்றார்கள். NKS Drapery and Blinds. அலையுங்கள் கேதா 416-321-6420 அல்லது இணையதளம் www.nksdrapery.com. டொரண்டோ நேரம் 9:23 நேர்கள் குட் ஈவினிங் கனடா நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கின்றீர்கள். இன்றைய நிகழ்ச்சியை உங்களுக்கு வழங்கி கொண்டிருப்பவர்கள் கொலம்பியா குரூப். பிரதமர் ஜஸ்டின் ட்ரூடோ அவர்கள் தற்போதைய உக்ரைன் மற்றும் ரஷ்யா வார் அந்த நிலைமைகள் பற்றி தனது கருத்துக்களை தெரிவித்திருந்தார். அதிலும் குறிப்பாக உக்ரைனுக்கு தொடர்ந்தும் தமது ஆதரவையும் அதுக்கான உதவிகளையும் வழங்கியிருப்பதாகவும் குறிப்பிட்டு கூறியிருந்தார். செய்தியாளர்கள் வந்து அது எப்படி அமைப்பு வந்து கேட்டதற்கு அவர் நிச்சயமாக இராணுவ உபகரணங்களும் சரி ஏனைய விடயங்களும் சரி தொடர்ந்தும் அவர்களுக்கான உதவிகளை வழங்கியிருப்பதாகவும் வந்து அவர் குறிப்பிட்டுள்ளார். அந்த நேரம் ரஷ்யா தொடர்ந்து நடத்துகின்ற தாக்குதல் வந்து கண்டிருந்து கூறியது அதுக்கான மேலதி நடவடிக்கைகளை வந்து கனடா அதுக்காக மேற்கொள்ளும் என்ற விடயத்தையும் வந்து அவர் உறுதியாக கூறியிருந்தார். அடுத்ததாக நாங்கள் பார்க்க இருப்பது நாணய மாற்று வீதம். எனவே இலங்கையை பொறுத்த வரைக்கும் 290 ரூபாய் செல்கின்றது. இந்தியாவை பொறுத்த வரைக்கும் 61 ரூபாய் செல்கின்றது. எனவே கொலம்பியா மணி டிரான்ஸ்ஃபர் வழங்குகின்ற நாணய மாற்று வீதம் தற்பொழுது பார்க்கலாம். கொலம்பியா மணி டிரான்ஸ்ஃபர் ஆதரவில் ஏப்ரல் மாதம் 20ஆம் தேதிய நாணய மாற்று விகிதம்
இலங்கை 290 இலங்கை ரூபா, இந்தியா 61 இந்திய ரூபா, அமெரிக்கா 0.80 ஐரோப்பா 0.74 யூரோ, சுவிட்சர்லாந்து 0.76 சுவிஸ் பிராங்க், பிரித்தானியா 0.61 பவுண்ட்ஸ், ஆஸ்திரேலியா 1.07 சிங்கப்பூர் 1.09 சிங்கப்பூர் டாலர். கொலம்பியா மணி டிரான்ஸ்ஃபர் ஆதரவில் ஏப்ரல் மாதம் 20ஆம் தேதிய நாணய மாற்று விகிதம். கனடா பிராம்ப்டனில் இருக்கும் பெரிய தமிழர் நிறுவனம் கொலம்பியா. வெட்டிங் இன்விடேஷன் முதல் அனைத்து பிரிண்டிங் தேவைகளுக்கும் கொலம்பியா பிரிண்டிங். நீங்கள் அனுப்பும் பணம் உலகின் எந்த நாடுகளுக்கும் நம்பிக்கையோடு கிடைத்திட கொலம்பியா மணி டிரான்ஸ்ஃபர். திரைப்படங்கள், பாடல்கள், MP3 என அனைத்தும் உடனுக்குடன் பெற்றிட கொலம்பியா வீடியோ. சொன்னா இது ஒரு குட்டி மால் மாதிரி. டொரண்டோ நேரம் 9:26 நேர்கள் குட் ஈவினிங் கனடா நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கின்றீர்கள். இந்த நிகழ்ச்சியை உங்களுக்கு வழங்கி கொண்டிருப்பவர்கள் கொலம்பியா குரூப். நாணய மாற்று வீதம் பார்த்தோம். ஒன்டாரியோவின் கோவிட் தொற்று நிலைமைகள் பார்க்கும் பொழுது தற்சமயம் வைத்தியசாலைகளில் அனுமதிக்கப்பட்டவர்களுடைய எண்ணிக்கை 1600ஆக இருக்கின்றது. அதே நேரம் 28 மரணங்களும் பதிவாகி இருக்கின்றது இன்றைய தினம். அதே நேரம் கோவிட் தொற்று எண்ணிக்கையில் அதிகரிப்பு ஒன்று இருப்பதாகவும் இந்த மாகாணத்தின் உயர்மட்ட அறிவியல் நிபுணர்கள் தெரிவித்திருக்கின்றார்கள். இது கடந்த வார விடுமுறை, அதாவது கடந்த லாங் வீக்கெண்ட், குட் ஃப்ரைடே மற்றும் ஈஸ்டர் இது சம்பந்தப்பட்ட இந்த வார இறுதி நாட்களில் இந்த நிலைமை அதிகரிக்கலாம் என எதிர்பார்க்கப்பட்டிருக்கின்றது. இதுவும் அடிப்படையில் 6வது அலையில் எந்த மாற்றத்தையும் ஏற்படுத்தாது என்றும் கூட அவர்கள் எதிர்பார்க்கின்றார்கள். இந்த வார, அதாவது இது நிலைமைகள் இதனுடைய இந்த விளைவுகள் அடுத்த வார தரவுகள் இந்த நீண்ட வார இறுதி கூட்டங்களுடைய, அதாவது கேதரிங், பப்ளிக் கேதரிங்ஸில் ஏற்பட்ட தாக்கங்களை பிரதிபலிக்கும் எனவும் தெரிவிக்கப்படுகின்றது. இந்த நிலையில் கனடாவுக்கு உள்ளே வருபவர்கள் என்று பார்க்கும்பொழுது அவர்களும் நிச்சயமாக 2 வாரங்களுக்கு மோடி அணிய வேண்டும் என்ற விடயங்களும் கடந்த வாரமும் அறிவித்திருந்தார்கள். எனவே கனடாவுக்கு வருபவர்கள் சில நேரங்களில் அவர்களுடைய நிலைமை கருதி PCR டெஸ்ட் கூட விமான நிலையங்களில் செய்யக்கூடியதாக இருக்கும். அப்படி இருந்தாலும் கூட அவர்களுக்கான சில கட்டுப்பாடுகள் அதுக்கேற்ற வகையில் அமைக்கப்பட்டிருக்கும். மற்றும்படி கனடா வெளியிலிருந்து கனடாவுக்கு வரும் அனைவரும் நிச்சயமாக 2 வாரங்களுக்கு முகக்கவசம் கட்டாயம் பொது இடங்களுக்கு செல்லும் போது அணிய வேண்டும். அவர்களுக்கு இந்த மேக்ஸ் மண்டே தளர்த்தப்படவில்லை. அவர்கள் நிச்சயமாக முகவரி அணிய வேண்டும். அதே நேரம் அவருடைய சிம்டம்ஸ், அவர்கள் உடலில் ஏற்படும் மாற்றங்கள், இந்த சிம்டம்ஸ், COVID-19 சம்பந்தப்பட்ட இந்த அறிகுறிகள் வருதா என்பதை தினமும் அவர்கள் மானிட்டர் செய்ய வேண்டும். மற்றும் தொடர்ந்து அதற்கான கட்டுப்பாடுகளையும் அவர்கள் கடைபிடிக்க வேண்டும் என்ற விடயங்களையும் அவர் குறிப்பிட்டு கூறுகின்றார்கள். எனவே இந்த நீண்ட வார விடுமுறையில் ஏற்பட்ட அதிகரிப்பு வரும் நாட்களில் இதனுடைய தகவல்களை எதிர்பார்க்க கூடியதாக இருக்கும். அடுத்ததாக சுகாதார துறை அமைச்சர் கிறிஸ்டியன் எலியட் அவர்கள் ஒரு முதலீட்டு விடயங்களை பற்றி கூறினார். ஹாமில்டனில் நடைபெற்ற இன்றைய செய்தி மாநாட்டில் ஒன்டாரியோ சுகாதார அமைச்சர் கிறிஸ்டியன் எலியட் அவர்கள் ஒரு முதலீட்டை கோடிட்டு காட்டியிருக்கின்றார். ஹாமில்டன் ஹெல்த் சயின்ஸை நவீனப்படுத்துவதற்காக கிட்டத்தட்ட $20 மில்லியன் இதில் நிதி ஒதுக்கப்படுவதாகவும் அறிவித்திருந்தார். இந்த நிதியானது யுராவின்ஸ்கி மருத்துவமனை மற்றும் புற்றுநோய் மையத்தின் மேம்பாட்டுக்கு உதவும் என்றும், அதே நேரம் இந்த அவசர சிகிச்சை பிரிவுக்கும் இது மேலதிக உதவிகளை வழங்கக்கூடியதாகவும், இது அவசர நிலையும் விரிவுபடுத்தும் எனவும் அவர் குறிப்பிட்டு கூறினார். எனவே இது குறித்து ஒன்டாரியோ சுகாதார அமைச்சர் கிறிஸ்டியன் எலியட் அவர்கள் கூறிய விடயங்களை இப்பொழுது பார்க்கலாம். During this unprecedented time, the Ontario's healthcare workers have gone above and beyond to keep our communities healthy and safe, and we'll never be able to thank them enough for their extraordinary efforts. Providing care to Ontarians throughout the pandemic was no small task. By working together, we quickly mobilized to face COVID-19. And our government made historic investments to protect our communities and to strengthen our healthcare system. This includes supporting over 3,100 additional hospital beds during the pandemic, including funding for over 130 beds at Hamilton Health Sciences. Our government also increased Hamilton Health Sciences operating funding for the 3rd straight year, providing over $22.5 million in additional funding. And to help recover from financial pressures created and worsened by COVID-19, Hamilton Health Sciences received $17.2 million for 2020-2021 lost revenue
to help provide financial stability and to support high-quality patient care. In addition, our government is providing an additional $827 million to hospitals across the province, representing a 4% increase from last year. This will ensure that all publicly funded hospitals receive a minimum 2% increase to their budgets to help them better meet patient needs while building a stronger, more resilient healthcare system. கோவிட்-19 பரிசோதனை மையம். கோவிட்-19 பரிசோதனை மையத்திற்கு யார் செல்ல வேண்டும்? உங்களுக்கு கோவிட்-19 இருப்பது தெரிந்தாலோ அல்லது சந்தேகப்பட்டாலோ மருத்துவ மதிப்பீட்டை பதிவு செய்ய வேண்டும். 105 கிப்சன் சென்டரில் ஒவ்வொரு புதன்கிழமைகளில் காலை 10 மணி முதல் மாலை 2:30 மணி வரையும், கேஃபேஸ் ஒன் ஸ்டாப் மல்டி சர்வீஸ் சென்டரில் ஒவ்வொரு வியாழக்கிழமைகளில் காலை 9:30 மணி முதல் மாலை 2:30 மணி வரையும் மருத்துவ ஆலோசனையும் கிடைக்கப்பெறும். மேலும் தகவலுக்கு 416-646-5108 என்ற இலக்கத்துக்கு அழையுங்கள் அல்லது www.cafesontario.ca என்ற இணையதளத்தை பார்வையிடவும். டொரண்டோ நேரம் 9:31 நேர்கள் குட் ஈவினிங் கனடா நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கின்றீர்கள். இன்றைய நிகழ்ச்சியை உங்களுக்கு வழங்கி கொண்டிருப்பவர்கள் கொலம்பியா குரூப். ஒன்டாரியோ சுகாதாரத்துறை அமைச்சர் கிறிஸ்டின் எலியட் அவர்கள் ஹாமில்டன் ஹெல்த் சயின்ஸை நவீனப்படுத்துவதற்காக கிட்டத்தட்ட $20 மில்லியன் ஒதுக்க இருக்கின்றார். இந்த நிதியானது ஜுராமிஸ்கி மருத்துவமனை மற்றும் புற்றுநோய் மையத்தின் மேம்பாட்டுக்கு உதவும் எனவும் மற்றும் அவசர நிலையை விரிவுபடுத்தவும் உதவும் எனவும் அவர் குறிப்பிட்டு கூறியிருந்தார். அடுத்ததாக ஹாலிஃபேக்ஸில் நடைபெற்ற இன்றைய செய்தி மாநாட்டில் குடிவரவு அமைச்சர் ஷான் ஃப்ரேசர் அவர்கள் உக்ரைன் மக்களுக்கான அந்த கூட்டாட்சி ஆதரவு குறித்த ஒரு புதுப்பிப்பை வழங்கியிருக்கின்றார். இதிலும் குறிப்பிட்டு சொல்ல போனால் உக்ரைன் டு கனடா ட்ராவல் ஃபண்ட் இன்றைய தினம் ஆரம்பிப்பதாகவும் தெரியப்படுகின்றது. அதாவது இன்றிலிருந்து கனடியர்கள் இந்த ஏரோப்ளான் ஃபண்ட்ஸை உக்ரைன் மக்களுக்காக கனடா வருவதற்கான அந்த ஃபண்ட்ஸை இன்றிலிருந்து வழங்கக்கூடியதாக இருக்கும். பணமாகவோ அல்லது ஏரோப்ளான்ஸ் பாயிண்ட்ஸாகவும் நீங்கள் வழங்கக்கூடியதாக இருக்கும் எனவும் குறிப்பிட்டு வருகின்றது. எனவே உக்ரைன் அகதிகளை பத்திரமாக இங்கே எடுத்துவதற்கு இது மிகவும் உதவியாக இருக்கும் எனவும் அவர் குறிப்பிட்டு கூறியிருந்தார். அதாவது இந்த ரஷ்யா படையெடுப்பால் இடம்பெயர்ந்த மக்களுக்கும் இது பெரிய உதவியாக இருக்கும் எனவும் குறிப்பிட்டிருக்கின்றனர். எனவே கிட்டத்தட்ட பேஃபோ ஃப்ளைட்ஸ், அதாவது இந்த விமானங்களுக்கான இந்த செலவு இது ஈடுகட்டக்கூடிய வகையில் இருக்கும். எனவே 10,000 உக்ரைன்ஸை கிட்டத்தட்ட 10,000 உக்ரைன் மக்களை கனடாவுக்கு கொண்டு வரும் திட்டமாகவும் இது அமைய இருக்கிறதாகவும் அவர் குறிப்பிட்டிருந்தார். ஏற்கனவே இது பற்றி பிரதமர் ஜஸ்டின் ட்ரூடோ அவர்கள் இந்த வருட ஆரம்பத்தில் குறிப்பிட்டு கூறியிருந்தார். தற்போது இந்த ஃபண்ட், அதாவது இந்த நிதி சேர்ப்பு, இந்த நன்கொடை வழங்கும் விடயம் அறிவிக்கப்பட்டிருக்கின்றது. எனவே தொடர்ந்து வரும் நாட்களும் இதனுடைய ஃபண்ட்ஸை மக்கள் வழங்கக்கூடியதாக இருக்கும். எனவே இது பற்றி குடியுறவு அமைச்சர் ஷான் ஃப்ரேசர் அவர்கள் வழங்கிய விடயங்களை பற்றி இப்பொழுது பார்க்கலாம். It's been now more than a month and a half that we've been witnessing the horrific acts of violence conducted by Putin's regime with this latest invasion into Ukraine. I can't help but think the values that have helped deliver peace and prosperity to Canada for my entire life, and in fact going back 80 years now since the end of the Second World War, those values that underpin the international legal order that we know today include the respect of territorial integrity, respect of sovereignty of independent nations, the need to uphold the right of peoples to self-determination, the very notion that a person should have a say in who makes decisions that impact the quality of life that they get to enjoy. Those values are all under attack with this war of aggression that's been launched by Vladimir Putin. And it's very important to me that Canada does its part to uphold these values when they're under attack, not just at home, but on the territory of one of our sovereign allies, in this case, Ukraine. Dozens of communities and cities of all sizes have been destroyed. Ukrainians have mounted an incredibly brave defense of their homeland. And that incredible defiance and fight for sovereignty continues. And I want to communicate to Ukrainian Canadians who may be paying attention that Canada will be there with you every step of the way. Working with our partners, we're going to do everything we can to make sure that Ukrainians are supported over the course of their stay in Canada once they arrive. Now, there's been a number of measures that we've put in place to date. We started planning for the potential influx of Ukrainians who would be seeking safe haven in Canada
On January 19th, when we established an internal task force to IRCC, we began by deploying certain elements of an operational readiness effort, whether it was putting biometric kits or human resources in key locations to the west of Ukraine for those who may be fleeing to have expedited access to immigration officials. We extended measures that allowed people who were already, Ukrainians, I should say, who were already in Canada on a temporary basis to extend their stay and made them eligible for work permits or study permits, as the case may be. For people who already had an application in the inventory of cases within our department, we started prioritizing them on an expedited basis. But we also knew we had to do more to get people here more quickly who would be fleeing this horrifying war. That's why we launched in mid-March the Canada-Ukraine Authorization for Emergency Travel. This is an expedited pathway for Ukrainians who are fleeing this war to come to Canada. What we did was built a new and innovative system around the existing visitor regime because we knew it had the capacity to process large numbers of people that would allow us to respond in real time to a conflict where there was a unique and distinguishing feature in that after it's safe to return home, those seeking temporary protection would want to do so. With the advent of this new emergency program, we've now seen that the process is holding up very well. மாயாஸ் பர்னிச்சர் வழங்கும் இந்த வருடத்தின் அதிரடி மலிவு விற்பனை. உங்கள் வீட்டுக்கான அனைத்து தளபாடங்களும் மிக மிக மலிவு விலையில். ஒரே இடத்தில் அனைத்து தளபாடங்களும் மலிவு விலையில். புத்தம் புதிய டிசைன்களில் பெட்ரூம் செட், டைனிங் ரூம் செட், லிவிங் ரூம் பர்னிச்சர். இவை தவிர மலேசியா, இத்தாலி, சைனா, இந்தோனேஷியா போன்ற நாடுகளில் இருந்து தெரிவிக்கப்பட்ட நவீன டிசைன், உறுதியான கனதியான தளபாடங்கள் உங்கள் இல்லங்களுக்கு இலவச விநியோகம் செய்கின்றார்கள். ஸ்காப்ரோவில் கனடியன் பின் சந்திப்பில் மாயாஸ் பர்னிச்சர் வழங்கும் அதிரடி மலிவு விற்பனை 416-669-1214 www.mayasfurniture.ca. டொரண்டோ நேரம் 9:37 நேர்கள் குட் ஈவினிங் கனடா நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கின்றீர்கள். இந்த நிகழ்ச்சியை உங்களுக்கு வழங்கி கொண்டிருப்பவர்கள் கொலம்பியா குரூப். குடியுறவு அமைச்சர் ஷான் ஃப்ரேசர் அவர்கள் உக்ரைன் மக்கள் அவர்கள் அகதிகளாக இருக்கும் உக்ரைன் மக்களை கனடாவை கொண்டு வருவதற்கான அந்த யுக்ரைன் டு கனடா ட்ராவல் ஃபண்ட் இன்று ஆரம்பிப்பதாக அவர் குறிப்பிட்டு கூறினார். இது மைல்ஸ் ஃபார் மைக்ரன்ஸுடன் இணைந்து ஒரு முதன் முயற்சியாக அமையும் எனவும் மேலும் தொடர்ந்தும் இந்த உக்ரைன் மக்களுக்கு ஒரு பெரிய உதவியாகவும் இது அமையும் எனவும் அவர் குறிப்பிட்டு கூறியிருந்தார். அடுத்தாக நாங்கள் பார்க்க இருப்பது வானிலை. எனவே நாளை கனடாவின் முக்கியமான நகரங்களில் காலை எப்படி இருக்க போகின்றது என்று இப்பொழுது பார்க்கலாம். ஹோம்லைஃப் ஃபியூச்சர் ரியால்டிங் வீடு விற்பனை முகவர் மற்றும் புரோக்கரேஜ் செல்வா வெற்றிவேல் ஆதரவில் ஏப்ரல் மாதம் 21 வியாழக்கிழமை நிலவும் காலநிலை. டொரண்டோவில் அதிகூடிய வெப்பநிலை 14°C, குறைந்த வெப்பநிலை 3°C. நாளைய நாள் மழை பொழிவதற்கான சாத்தியக்கூறுகள் உண்டு. ஆட்டோவில் அதிகூடிய வெப்பநிலை 10°C, குறைந்த வெப்பநிலை 3°C. நாளைய நாள் மழை பொழிவதற்கான சாத்தியக்கூறுகள் உண்டு. மான்ட்ரியலில் அதிகூடிய வெப்பநிலை 10°C, குறைந்த வெப்பநிலை 3°C. நாளைய நாள் மழை பொழிவதற்கான சாத்தியக்கூறுகளும் உண்டு. கல்கரியில் அதிகூடிய வெப்பநிலை 5°C, குறைந்த வெப்பநிலை 0க்கு கீழே 3°C. நாளைய நாள் மழை மற்றும் பனி பொழிவதற்கான சாத்தியக்கூறுகளும் உண்டு. வான்கூவரில் அதிகூடிய வெப்பநிலை 11°C, குறைந்த வெப்பநிலை 6°C. நாளைய நாள் மழை பொழிவதற்கான சாத்தியக்கூறுகளும் உண்டு. ஹோம்லைஃப் ஃபியூச்சர் ரியால்டிங் வீடு விற்பனை முகவர் மற்றும் புரோக்கரேஜ் செல்வா வெற்றிவேல் ஆதரவில் ஏப்ரல் மாதம் 21 வியாழக்கிழமை நிலவும் காலநிலை. உங்கள் வாழ்க்கையின் வெற்றிக்கு ஹோம் லைஃப் ஃபியூச்சர் ரியாலிட்டியில் இணையுங்கள். டாப் 5 ஹோம் லைஃப் புரோக்கரேஜ் இன் கனடா. புரோக்கர் ஆஃப் ரெக்கார்ட் செல்வா வெற்றிவேலின் அனுபவ பட்டறிவுடன் கூடிய பயிற்சி. 600க்கும் மேற்பட்ட முகவர்கள் நமது சமூகத்தில் 1000க்கும் மேற்பட்ட முகவர்களை உருவாக்கிய பெருமை. 4000 சதுர அடி பரப்பில் ஒரே கூரையின் கீழ் பிரைவேட் லெண்டிங், மோர்ட்கேஜ், இன்வெஸ்ட்மெண்ட், லா ஃபர்ம், இன்ஹவுஸ் ட்ரைனிங், நெட்வொர்க்கிங் ஈவென்ட்ஸ், செமினார்ஸ், இன்னும் பல. ரியல் எஸ்டேட் துறையில் உங்களை அடுத்த நிலைக்கு உயர்த்திட ஹோம் லைஃப் ஃபியூச்சர் ரியாலிட்டி.
டொரண்டோ நேரம் 9:39 நேர்கள் குட் ஈவினிங் கனடா நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கின்றீர்கள். இந்த நிகழ்ச்சியை உங்களுக்கு வழங்கி கொண்டிருப்பவர்கள் கொலம்பியா குரூப். வானிலை அறிக்கை பார்த்தோம். அடுத்ததாக ஆல்பர்டாவிலே ஆல்பர்டா பிரீமியர் ஜேசன் கெனி அவர்கள் மாகாணத்தில் வருகின்ற உக்ரைன் மக்களுக்கு கிட்டத்தட்ட $2 மில்லியன் ஆதரவை வழங்குவதாக இன்றைய தினம் பத்திரிகையாளர் சந்தித்த போது அவர் இன்றைய தினம் அறிவித்திருந்தார். இந்த நிதியில் விரைவான தீர்வு மற்றும் உதவி, உடனடிய சுகாதார பாதுகாப்பு மற்றும் K-12 பள்ளிகளுக்கான அணுகல், அத்துடன் உரிமம் பெற்ற குழந்தைகளுடைய பராமரிப்பு மற்றும் வேலைவாய்ப்பு உதவிகளும் இதில் உள்ளடங்கும் எனவும் அவர் குறிப்பிட்டு கூறினார். எனவே இது குறித்து ஆல்பர்டா பிரீமியர் ஜேசன் கெனி அவர்கள் கூறிய விடயங்களை இப்பொழுது பார்க்கலாம். 10% of the country's population have fled, almost all women and children, or some older men, to Europe, and now many are coming to Canada and other parts of the world, while their husbands, sons, brothers, and fathers continue the fight to defend their territory at home. We expect many thousands, potentially tens of thousands of those displaced Ukrainian nationals to come to Canada, and as we've said from the beginning, we will welcome with warm arms, with open arms and warm hearts, any who come here to Alberta. In fact, Alberta has demonstrated, I think, more than any other Canadian province, the depth of our solidarity with Ukraine. We've done so through important tangible commitments, including a $5 million contribution to the Canada-Ukraine Foundation's Stand With Ukraine campaign to provide in much needed humanitarian support for both displaced persons and those remaining in Ukraine. We, in addition, actually $6 million to the Canada-Ukraine Foundation and $5 million contribution to the World Ukrainian Congress's campaign to provide non-lethal military equipment to support the territorial defense forces. In fact, that $5 million is budgeted to provide critical equipment like bulletproof vests, helmets, and other key gear for some 5,000 members of the territorial defense forces in Ukraine. And I recently got an update from World Ukrainian Congress President Paul Grod on the delivery of much of those goods. In addition, we have provided an initial funding of $350,000 to the Ukrainian Canadian Congress Alberta chapter to support their efforts both in supplying humanitarian goods but also beginning the process of welcoming displaced Ukrainians here. And today I'm pleased to announce an additional support from Alberta. We estimate of $2 million of support to provide rapid settlement support to Ukrainians arriving in Alberta. People fleeing their country, having left everything behind, who often will arrive here not speaking English, and sometimes having no relatives or friends, are in significant need of immediate and comprehensive support so that they can begin to live secure lives here, but also cope with trauma and other challenges that they bring with them from the conflict. MP Accounting and Finance Services உங்கள் வரி தேவை வியாபார கணக்கு எதுவாயினும் திறமை அனுபவம் தேர்ச்சி பெற்ற கணக்காளர் அரிஏ அரிஹரன். MP Accounting and Finance Services Corporate Tax, Personal Tax Planning, Accounting, Financial Statements, Business Plans அனைத்துக்கும் இந்த துறையில் அனுபவம் வாய்ந்தவர் அரிஏ அரிஹரன். Chartered Professional Accountant, Scarboroughவிலே Brimley Progress சந்திப்பில் MP Accounting and Finance Services 416-293-1616 அல்லது www.aricpa.ca என்ற இணையத்தில் விவரங்களை பெற்றுக் கொள்ளலாம். டொரண்டோ நேரம் 9:43 நேர்கள் குட் ஈவினிங் கனடா நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கின்றீர்கள். இந்த நிகழ்ச்சியை உங்களுக்கு வழங்கி கொண்டிருப்பவர்கள் கொலம்பியா குரூப். ஆல்பர்டா பிரீமியர் ஜேசன் கெனி அவர்கள் ஆல்பர்டாவுக்கு வரும் உக்ரைன் மக்களுக்கு $2 மில்லியன் வரையும் நிதியுதவியாக வழங்குவது குறித்து அவர் குறிப்பிட்டு கூறியிருந்தார். அடுத்ததாக நாங்கள் கலையரங்கம் பகுதிகள் நுழைகின்றோம். இதில் பார்க்க இருப்பது ஒரு மியூசிக் வீடியோ. இந்த பாடலை பாடியிருக்கின்றார்கள் சரிகா மற்றும் சோஃபியா. இந்த பாடலுக்கான இசை வழங்கியிருக்கின்ற ஸ்டீவ் கிளிப். இப்பொழுது அந்த பாடலை பார்க்கலாம். You say you want me, but you don't want me. You say you're sorry, but you're not sorry. You
and me, baby, we're better than this. உங்கள் குடும்பத்துக்கான பாதுகாப்பு காப்புறுதி. உங்கள் வருமானத்துக்கேற்ற குறைந்த விலையில் அனைத்து காப்புறுதிகளையும் பெற்றுக் கொள்ளலாம். ஆயுள் காப்புறுதி, மருத்துவ பரிசோதனையற்ற காப்புறுதி, கொடிய நோய்களுக்கான காப்புறுதி, இவற்றோடு குழந்தைகளுக்கான கல்வி சேமிப்பு, டிராவல் இன்சூரன்ஸ், குரூப் இன்சூரன்ஸ் என அனைத்தையும் பெற்றுட லைஃப் 100 இன்சூரன்ஸ் அண்ட் இன்வெஸ்ட்மெண்ட் இத்துறையில் பல வருட கால அனுபவம் கொண்ட தமிழர் நிறுவனம். அழையுங்கள் ஸ்ரீதரன் துரைராஜா 416-321-2500. மேலதிக விவரங்களுக்கு life100.ca. டொரண்டோ நேரம் 9:48. நேர்கள் குட் ஈவினிங் கனடா நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கின்றீர்கள். இந்த நிகழ்ச்சியை உங்களுக்கு வழங்கிக் கொண்டிருப்பவர்கள் கொலம்பியா குரூப். கலையரங்கம் பகுதியில் சரிகா மற்றும் சோஃபியா வழங்கிய அந்த பாடலை பார்த்தீர்கள். இதுக்கான இசையை வழங்கியிருந்தார் ஸ்டீவ் கிளிக். அவருடைய பாடலை நீங்கள் யூடியூப்பில் ஸ்டீவ் கிளிக் என்று சர்ச் பண்ணும்போது அவருடைய சேனலுக்கு சென்று அவருடைய இணைய பாடல்களை நீங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கும். அடுத்ததாக நாங்கள் பார்க்க இருப்பது கனடிய செய்திகளை வழங்குகின்றார் துஷ்யந்தி குணரட்னம். வணக்கம். இன்று ஏப்ரல் மாதம் 20 புதன்கிழமை. கொலம்பியா குரூப் ஆதரவில் goodevningcanada.com, தேசியம்நேஷன்.com ஆகிய இணையதளங்களின் இன்றைய கனேடிய செய்திகள். செய்தி தொகுப்பு தேசியம் சஞ்சிகை குழுமம். கனடாவின் வருடாந்த பணவீக்க விகிதம் 1991 ஆண்டின் பின்னர் மிக அதிகமாக பதிவாகியுள்ளது. வருடாந்த பணவீக்க விகிதம் மார்ச் மாதத்தில் 6.7% எட்டியது. இது 31 ஆண்டுகளில் நுகர்வோர் விலை குறியீட்டில் ஆண்டுக்கு ஆண்டு மிக விரைவான அதிகரிப்பு என கனேடிய புள்ளிவிவரத் திணைக்களம் தெரிவித்தது. 1991 ஜனவரியில் GST அறிமுகப்படுத்தப்பட்ட போது பணவீக்கம் 6.9% எட்டியதில் இருந்து இது அதிகபட்ச அதிகரிப்பாகும். பிப்ரவரி மாதத்தில் பணவீக்க விகிதம் 5.7% இருந்தது. எரிபொருளின் விலை உயர்வே மார்ச் மாதத்தில் ஏற்பட்ட அதிகரிப்பிற்கு காரணமாக கூறப்படுகிறது. கடந்த ஆண்டு மார்ச் மாதத்துடன் ஒப்பிடுகையில் எரிபொருளின் விலை இந்த ஆண்டு 39.8% அதிகரித்துள்ளது என்பது குறிப்பிடத்தக்கது. வாஷிங்டனில் நடைபெற்ற G20 நாடுகளின் கூட்டத்தில் பங்கேற்ற ரஷ்ய அதிகாரிகள் போர்க்குற்றங்களுக்கு உடந்தையாக உள்ளனர் என கனேடிய துணை பிரதமர் கிறிஸ்டியா ஃப்ரீலாண்ட் தெரிவித்தார். இன்றைய அமர்வில் கலந்து கொண்ட ரஷ்ய அதிகாரிகளிடம் ஃப்ரீலாண்ட் இந்த கருத்தை நேரடியாக முன்வைத்துள்ளார். உக்ரைன் மீதான போரை முடிவுக்கு கொண்டுவர ரஷ்ய ஜனாதிபதி விளாடிமிர் புட்டினுடன் ரஷ்ய அதிகாரிகள் பேச முயற்சிக்க வேண்டும் எனவும் ஃப்ரீலாண்ட் கூறியுள்ளார். அதேவேளை இந்த கூட்டத்தில் ரஷ்யாவின் பங்கேற்பை எதிர்த்து துணை பிரதமரும் நிதியமைச்சருமான
ஃப்ரீட்லேண்ட் உள்ளிட்ட கனேடிய அதிகாரிகள் வெளிநடப்பு செய்தனர். இன்று நடைபெற்ற G20 நிதியமைச்சர்கள் மத்திய வங்கி ஆளுநர்கள் கூட்டத்தில் ரஷ்ய நிதியமைச்சர் உரையாற்ற முனைந்தபோது இந்த வெளிநடப்பு நிகழ்ந்தது. இந்த கூட்டங்களில் ரஷ்யா பங்கேற்க அல்லது இணைக்கப்படக்கூடாதென தனது முடிவு குறித்து ஃப்ரீட்லேண்ட் கூறினார். G20யில் ரஷ்யாவின் பங்கேற்பு மறுமதிப்பீடு செய்யப்பட வேண்டுமென கனேடிய பிரதமர் ஜஸ்டின் ட்ரூடோ, வெளியுறவு அமைச்சர் மெலனி ஜோலி உள்ளிட்ட கனேடிய அதிகாரிகள் ஏற்கனவே கூறியுள்ளனர் என்பது குறிப்பிடத்தக்கது. சஸ்கச்சுவான் முதல் குடியிருப்பாளர்களின் முன்னாள் வதிவிட பாடசாலையின் தளத்தில் 14 சாத்தியமான புதைகுழிகள் கண்டுபிடிக்கப்பட்டன. ஜார்ஜ் கார்டன் முதல் குடியிருப்பு என்று இந்த கண்டுபிடிப்பை அறிவித்தது. ரேடர் மூலம் தரையை ஊடுருவும் தேடல்களின் ஒரு பகுதியாக இந்த கண்டுபிடிப்பு மேற்கொள்ளப்பட்டது. தமது சமூகத்தின் 4 வெவ்வேறு பகுதிகள் அடையாளம் காணப்பட்டு அங்கு தேடுதல் மேற்கொள்ளப்பட்டதாக ஜார்ஜ் கார்டன் தலைவர் கூறினார். உண்மை மற்றும் நல்லிணக்கத்திற்கான தேசிய மையம் இந்த பாடசாலையில் 49 மாணவர்கள் இறந்ததாக பதிவு செய்துள்ளது. கடந்த பிப்ரவரி மாதம் சஸ்கச்சுவானின் மற்றொரு முதல் குடியிருப்பு பகுதியில் நிகழ்ந்த தேடுதலின் போது கல்லறைகள் என நம்பப்படும் 54 நிலக்குறிப்புகள் கண்டறியப்பட்டதாக அறிவிக்கப்பட்டது குறிப்பிடத்தக்கது. கனடாவில் ஆயிரக்கணக்கான கோவிட் தடுப்பூசிகள் இந்த மாத இறுதிக்குள் காலாவதியாகும் நிலை தோன்றியுள்ளது. இந்த தடுப்பூசிகளை விரைவாக மக்களுக்கு வழங்குவதற்கான வழிகளை மத்திய அரசும் மாகாணங்களும் ஆராய்ந்து வருகின்றன. 14 மில்லியனுக்கும் அதிகமான தடுப்பூசிகள் இதுவரை மக்களுக்கு வழங்கப்படாமல் உள்ளதாக ஏப்ரல் மாதம் 14ஆம் தேதி வரையிலான தரவுகள் தெரிவிக்கின்றன. இவற்றில் 429,450 மொடர்னா தடுப்பூசிகள் இந்த மாத இறுதிக்குள் காலாவதியாகிவிடும் என தெரிவிக்கப்படுகிறது. ஏற்கனவே மார்ச் மாதம் 21ஆம் தேதி காலாவதியான 759,948 மொடர்னா தடுப்பூசிகள் கடந்த மாதம் வீணடிக்கப்பட்டன. அதிக எண்ணிக்கையில் விரயத்தை குறைக்க தடுப்பூசிகளை நன்கொடையாக வழங்குவது உள்ளிட்ட சில திட்டங்கள் குறித்து மத்திய அரசாங்கம் ஆலோசித்து வருகிறது. மொத்தம் 51 மில்லியன் தடுப்பூசிகளை வறிய நாடுகளுக்கு நன்கொடையாக வழங்குவதற்கு கனடா உறுதியளித்திருந்தது. ஆனாலும் இதுவரை 15 மில்லியன் தடுப்பூசிகளை மட்டுமே கனடா நன்கொடையாக அளித்துள்ளது குறிப்பிடத்தக்கது. ஆன்டாரியோவின் கோவிட் தொற்று எண்ணிக்கையில் அதிகரிப்பொன்று எதிர்பார்க்கப்படுவதாக மாகாணத்தின் உயர்மட்ட அறிவியல் ஆலோசகர் எச்சரித்துள்ளார். கடந்த வார விடுமுறை காரணமாக இந்த அதிகரிப்பு எதிர்பார்க்கப்படுகிறது. ஆனாலும் இது அடிப்படையில் 6வது அலையின் பாதையை மாற்றாது என எதிர்வு கூறப்படுகிறது. அடுத்த வார தரவுகள் கடந்த நீண்ட வார இறுதியில் கூட்டங்களின் தாக்கங்களை பிரதிபலிக்கும் எனவும் தெரிவிக்கப்படுகிறது. இந்த நிலையில் கனடாவிற்கு பயணிப்பவர்கள் 2 வாரங்களுக்கு முகமூடிகளை அணிய வேண்டிய நடைமுறை தொடர்ந்தும் அமலில் உள்ளதென மத்திய அரசாங்கம் தெரிவித்துள்ளது. முகமூடி கட்டுப்பாடுகள் உட்பட பெரும்பாலான தொற்று கட்டுப்பாடுகளை மாகாணங்களும் பிரதேசங்களும் நீக்கியுள்ளன. ஆனாலும் கனடாவுக்கு உள்வரும் பயணிகள் 2 வாரங்களுக்கு முகமூடியை அணிய வேண்டும் என மத்திய அரசாங்கம் கோருகிறது. கனடாவின் முக்கியமான உள்கட்டமைப்பிற்கு எதிராக ரஷ்யாவின் தீங்கிழைக்கும் சைபர் செயல்பாடுகள் அதிகரிக்கும் அபாயம் குறித்து எச்சரிக்கப்படுகிறது. உக்ரைன் மீதான ஆக்கிரமிப்பு காரணமாக விதிக்கப்பட்ட பொருளாதார தடைகளுக்கு பதிலளிக்கும் விதமாக இந்த எதிர் நடவடிக்கையை ரஷ்யா எடுக்கும் அபாயம் குறித்து எச்சரிக்கப்படுகிறது. அமெரிக்கா, இங்கிலாந்து, ஆஸ்திரேலியா, கனடா, நியூசிலாந்து ஆகிய நாடுகளின் இணைய பாதுகாப்பு நிறுவனங்கள் இந்த எச்சரிக்கையை முன்வைத்துள்ளன. மேற்கத்திய இலக்குகளுக்கு எதிராக இணையத்தில் மிரட்டி பணம் பறித்தல் நடவடிக்கையை முன்னெடுக்க ரஷ்ய அரசாங்கத்தை ஆதரிக்கும் குழுக்கள் முனையலாம் எனவும் இன்றைய அறிக்கையில் எச்சரிக்கப்பட்டுள்ளது. கொலம்பியா குரூப் ஆதரவிலான இன்றைய கனேடிய செய்திகள் நிறைவு பெறுகின்றன. எமது செய்தி தொகுப்பு வார நாட்களில் இரவு எமது யூடியூப் சேனலில் பதிவேற்றப்படும். மீண்டும் நாளை சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.
உங்கள் கை தொலைபேசிகளில் தமிழில் கனேடிய செய்திகள், கனேடிய தகவல்களை அறிந்து கொள்ள GEC தமிழ் ஆப் உதவுகிறது. உடனே GEC தமிழ் டிவி ஆப்பினை டவுன்லோட் செய்யுங்கள். ஆண்ட்ராய்டு, iOS ஆகிய தளங்களில் இப்பொழுதே நீங்கள் டவுன்லோட் செய்து கொள்ளலாம். கனடா நாட்டின் செய்திகள், தகவல்கள் தினமும் அறிந்து கொள்வதோடு உங்கள் விளம்பரங்களும் பல நூற்றுக்கணக்கான பார்வையாளர்களை சென்றடைய GEC தமிழ் டிவி. டொரண்டோ நேரம் 9:56. கனடிய செய்திகள் பார்த்தீர்கள். இத்துடன் இன்றைய குட் ஈவினிங் கனடா நிகழ்ச்சி நிறைவுக்கு வருகின்றது. இன்றைய நிகழ்ச்சியை உங்களுக்கு வழங்கியிருந்தார்கள் கொலம்பியா குரூப். எனவே அந்த நிகழ்ச்சிகளை திங்கள் முதல் வெள்ளி வரை இரவு 9 மணியிலிருந்து 10 மணி வரை நேர்கள் யூடியூப் லைவ், ஃபேஸ்புக் லைவ் மற்றும் IPTV-னூடாகவும் மற்றும் எங்கள் GEC தமிழ் ஆப்பினூடாகவும் நீங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கும். எனவே நாளை மீண்டும் மற்றும் ஒரு குட் ஈவினிங் கனடா நிகழ்ச்சியில் நீங்கள் இணைந்து கொள்ளக்கூடியதாக இருக்கும். இப்பொழுது விடைபெற்றுச் செல்லும் நான் JP என்கின்ற ஜெயபிரகாஷ். நன்றி நேர்களே.